வணக்கம் நண்பா. எதுகை மோனை தமிழில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எதுகை மோனையில் கூட கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் வச்சு கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ப்ரொசீஜர் படி நம்ம மோனைத்தொடையாக இருக்கட்டும், எதுகை தொடையாக இருக்கட்டும் எப்படி இருக்குது, எப்படி வந்து தமிழ் புத்தகங்களில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அது வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. இந்த எதுகை மோனையிலே எப்படி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனைத்தொடையாக இருக்கட்டும், எதுகை தொடையாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மோனைத்தொடைக்கு பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள், ஒரே இன எழுத்துக்கள் வச்சு வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனைத்தொடையை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றி வரக்கூடியது இதிலே பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, கூளை, இணை மோனை, பொழிப்பு இதெல்லாம் இருக்குது. அது ரெண்டாயிரமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன எழுத்துக்களை நம்ம படித்து வச்சுக்கணும். அ, ஆ, ஐ, ஔ, யா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இன எழுத்துக்கள். அதே சமயத்தில் இ, ஈ, ஏ, ஏ, யா இது வந்து ஒரு செட்டு ஒரே இன எழுத்துக்கள். உ, உ, ஓ, ஓ இது ஒரே இன எழுத்துக்கள். இம்மு, இவ்வு இதுவும் பார்த்திங்கன்னா என்ன ஒரே இனத்துக்கள், ஒரே இன எழுத்துக்கள். அதே சமயத்தில் இத்து, இச்சு, இன்னு, இன்னு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உயிர்மையாக வரும்போது கா, 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 கை, கவ் உரை இனமாட்டு வரும். சி, சி, சே உரை இனமாட்டு வரும். இந்த இன எழுத்துக்கள் வச்சு வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் ஒரே மாதிரி நம்ம மோனைத்தொடையை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வேறு இன எழுத்துக்கள் ஒன்றி வரும்போது நம்ம அதை மோனைத்தொடையை எடுக்கக்கூடாது. இந்த இன எழுத்துக்கள் வரக்கூடிய இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இதே சமயத்தில் எதுகை தொடையை பாருங்களேன். எதுகை தொடைக்கு அப்படி கிடையாது. இந்த கா, கா, கி, கி, கூ, கூ, கே, கே இது எல்லாமே ஒரே இனம். எதுகை தொடையில் ஒரு எழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் 12 உயிர்மை எழுத்துக்களும் அதன் இன எழுத்துக்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோனைத்தொடையில் அப்படி கிடையாது. அந்த செட்டாக கொடுத்துருக்க இன எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் மட்டும்தான் நம்ம அதை மோனையாட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்களேன், ஐந்தவித்தான், ஆற்றல், அகல், விசும்பு இதில் வந்து ஐயும் பார்த்திங்கன்னா மோனைத்தொடையில் தான் வரும். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு வரக்கூடியது தான் மோனைத்தொடை. ஃபஸ்ட்டில் 1, 2, 3 அப்படின்னு வரும். இல்லைனா 1, 3 இந்த கூளைத்தொடை அந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா எதுகையாக இருக்கட்டும், மோனையாக இருக்கட்டும், ஏபாக இருக்கட்டும் ஒரு 7 விதமான டைப்ஸ் இருக்குது. இணை, புளிப்பு, ஒருவு, கூளை, கீழ்க்கதுவாய், மேற்கதுவாய், முற்று இந்த மாதிரி வரும். இது இணை ஏபு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் இணை ஏ வரும் மாதிரி ஏபு, மோனை, எதுகை எல்லாமே வரும். இணை பார்த்திங்கன்னா முதல் சீர், அதுக்கப்புறமா 2ஆம் சீர் இதோடைய முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இணை மோனை. அதே மாதிரி 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இணை எதுகை. இதே மாதிரி லாஸ்ட்டு வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா இணை ஏபு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும். இணை, புளிப்பு, ஒருவு, கூளை, மேல்கதுவாய், கீழ்க்கதுவாய், முற்று இந்த மாதிரி ஒரு 7 விதமான வகைகள் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதுகை, மோனை, ஏபு இந்த இதில் டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்று வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ நண்பா.